இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது லிஃப்டிற்குள் பயணம் செய்யும்போது நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாக இந்த ஒரு சோக நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேங்கிற ஒரு இடத்துல இது ஏற்பட்டிருக்குது. லிஃப்ட் ஓரம் நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி பாருங்கள், கையில் குழந்தையுடன் இருக்கிறார்கள். ஸோ லிஃப்ட் திறக்கும் போது அந்த லிஃப்டினுடைய கதவோடு சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தையின் கையும் அந்த கதவின் இடுக்கில் சிக்கிவிட்டது. குழந்தை வலியால் அலற ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த கையை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியலை. ஸோ இங்கே நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, இப்போ குழந்தைகளை நம்ம தூக்கிட்டு போகும்போது இல்லை சிறுவர்களை நம்ம அழைத்து செல்லும்போதோ பார்த்திங்கன்னா, இந்த லிஃப்டின் கதவு ஓரமாக தயவு செய்து நிற்க வைக்காதீங்க. ஏன்னா அவங்க கை சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒரு பக்கம் இப்படி நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. கதவின் இடுக்கில் கையை அவங்கள அறியாமலே அங்கே போகும். ஸோ குழந்தைகளையும் சிறுவர்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா லிஃப்டிற்கு உள்ளே தான் நம்ம நிறுத்தணும். ஸோ எல்லா பெற்றோர்களும் இதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பதிவை போட்டு காட்டுங்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியட்டும் எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கும் புரியணும். முக்கியமாக பெற்றோர்களும் கவனத்தோடு இருங்க. இங்கே பாருங்கள், அந்த பிஞ்சு குழந்தையினுடைய கை அந்த லிஃப்டின் அந்த கதவிற்குள் சிக்கி அலற ஆரம்பிக்க கூட்டம் அதிகரிக்கிறது. எல்லோரும் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த குழந்தையின் கையை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வருத்தமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த கதவை எல்லாரும் சேர்ந்து அதை திறப்பதற்கு, அதை விரிவாக்குவதற்கு முயற்சி செய்து இறுதியில் அந்த குழந்தையின் கையை வெற்றிகரமாக எடுத்து விடுகிறார்கள். அந்த குழந்தையின் கை வெளியில் வந்த உடனே தான் நமக்கு ஒரு நிம்மதியே ஏற்படுகிறது. இதில் கண்டிப்பாக தயவு செய்து எல்லோரும் லிஃப்டிற்குள் போகும்போது உங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களையும் அந்த லிஃப்டின் உட்பகுதியில் நிற்க வைக்க பழகிக்கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு. எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.